ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை மே 2024. குஷி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள். கருத்து: எந்த ஒரு சிரேஷ்ட கர்மத்தை செய்தாலும் அதன் பிரத்யட்ச பலனான குஷி மற்றும் சக்தியின் அனுபவம் தன்னிடம் ஏற்படுகிறது. மேலும் மற்றவர்களுக்கும் நம்மை பார்த்து தானும் இதுபோல் ஆக முடியும் என்ற புருஷார்த்தத்துக்கான ஊக்க உற்சாகத்தில் வருகிறார்கள். எனவே தனக்காக பிரத்யட்ச பலன் கிடைப்பதோடு மற்றவர்களுக்கும் சேவை ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாயாவின் பகட்டு என்ற தலைப்பில் தந்தை எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். சேவை செய்பவர்களுக்கு ஒருபோதும் இந்த நினைவு வரப்படாது, நாம் இவ்வாறு கொடுத்தோம், அதன் மூலம் அனைவருக்கும் பாலனை நடைபெறுகின்றது என்று. அதனால் உதவி செய்கிறவர்களுக்கு உபச்சாரமும் செய்யப்படுகிறது. அவர் உணவளிப்பவர் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவளிக்கின்றனர், நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். இது பெரிய கணக்காகும். மனதால், சொல்லால், செயலால் அவர்களுக்கு சேவையே செய்யவில்லை என்றால் அந்த குஷி எப்படி இருக்கும்? சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைக்கின்றனர். சிவபாபாவுடைய நினைவில் உணவு சமைக்க வேண்டும் என்றால் அதனுடைய சக்தி எப்படி இருக்கும்? மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரையும் திருப்திப்படுத்துகிறோமா? மகாராணி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்கின்றனர். பாபா ரெக்ஸினில் சித்திரங்களை உருவாக்க செய்கின்றார். அது ஒருபோதும் கிழியவோ உடையவோ செய்யாது. பாபாவின் குழந்தைகள் அமர்ந்துள்ளனர், அவர்களாகவே அனுப்பிவிடுவர். பாபா பிறகு பைசா எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த சென்டர்கள் அனைத்தும் எப்படி நடைபெறுகின்றன? குழந்தைகள் தான் நடத்துகின்றனர் இல்லையா? சிவபாபா சொல்கின்றார், என்னிடமும் ஒரு சோழி கூட இல்லை. இன்னும் போக போக தாங்களாகவே வந்து சொல்வார்கள், எங்களுடைய கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர்கள் அப்படி சொல்வார்கள். நீங்கள் இப்போது சொல்வீர்கள், இப்போது டூ லேட், மிகவும் தாமதமாகிவிட்டது என்று. பாபா ஏழை பங்காளராக இருக்கிறார். ஏழைகளிடம் எங்கிருந்து வரும்? சிலரோ கோட்டீஸ்வரராகவும் பல மடங்கு கோடிகளுக்கு அதிபதிகளாகவும் உள்ளனர். அவர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் உள்ளது. இது கூட மாயாவின் பகட்டாகும். அதனுடைய வீழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்கிறார், நீங்கள் முதலில் பிரபுவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள், பிறகு போய் அரசகுமாரர்களாக ஆவீர்கள். ஆனால் அந்த அளவுக்கு சேவையும் செய்து காட்டுங்களேன். மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும். நாம் பிரபுவின் குழந்தைகள், பிறகு ராஜகுமாரர்களாக ஆகப் போகிறவர்கள். எப்போது அநேகருக்கு சேவை செய்கின்றீர்களோ அப்போது ராஜகுமாரர்களாக ஆவீர்கள். குஷி எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா கூறுகிறார், ஒவ்வொரு கல்பத்திற்கு ஒரு முறை, 5000 வருடங்களுக்கு ஒரு முறை தந்தை வந்து சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். போன கல்பத்தில் யார் வந்தார்களோ அவர்கள் தான் இப்பொழுதும் வருவார்கள். பாபாவுடைய செல்ல குழந்தைகளாக அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து நாம் அந்த உலகத்திற்கு செல்வதற்காக இங்கேயே சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றார். யார் உதவியாளர் ஆகிறார்களோ அவருடைய ஸ்டேமப்படி நடந்து இந்த படிப்பினை படித்து நல்ல உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், யார் யார் உதவியாளர் ஆகிறார்கள் என்று. தனது மனதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செம்மறியாடு வெள்ளாடாக இல்லை தானே? மனிதர்களிடம் அகங்காரம் பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று. குர் குர் என்று கோபத்தை காட்ட தலைப்படுகின்றனர். உங்களுக்கோ பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும்.
யாரையும் கோபப்பட வைக்கக்கூடாது, யார் மீதும் கோபப்படவும் கூடாது. அகங்காரம் வரக்கூடாது. நாம் இதை செய்கிறோம், நாம் இவ்வளவு திறமைசாலி, இந்த சிந்தனை வருவது கூட தேக அபிமானமாகும். அவர்களுடைய நடத்தையே அதுபோல் ஆகிவிட்டது. அதனால் வெட்கம் வந்துவிடும். இல்லை என்றால் உங்களுடையதை போன்ற சுகம் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. இது புத்தியில் நினைவிருந்தால் நீங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பீர்கள். சென்டரில் சிலரும் நல்ல மகராதிகளாகவும் உள்ளனர். சிலர் குதிரைப்படை, சிலர் காலாட்படை உள்ளனர். இதில் மிகவும் விசால புத்தி வேண்டும். எப்படியெல்லாம் பிராமணிகள் உள்ளனர். சிலரும் மிகவும் உதவியாளராக உள்ளனர். சேவையில் எவ்வளவு குஷி உள்ளது. உங்களுக்கு நஷ்டம் ஏற வேண்டும். சேவை இல்லாமல் என்ன பதவி பெறுவீர்கள்? அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள் மீது மதிப்பு இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் பாபா என்ன சொல்வார்? குழந்தைகளாக நீங்கள் ஒரு சில சொற்களிலேயே அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், மண்மனா பவ. கீதையில் கொஞ்சம் சொற்கள், மாவில் உப்பு போல் உள்ளது. இந்த அகண்ட உலகம் எவ்வளவு பெரியது புத்தியில் வர வேண்டும். எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு மனிதர்கள், இவற்றில் எதுவும் மிச்சம் இருக்காது. எந்த ஒரு கண்டத்தின் பெயர் அடையாளமும் இருக்காது. நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறோம். இரவும் பகலும் இந்த குஷி இருக்க வேண்டும். ஞானமும் மிகவும் சுலபமானது. சொல்லி புரிய வைப்பவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்க வேண்டும். அநேக விதமான யுக்திகள் உள்ளன. பாபா சொல்கிறார், நான் உங்களை மிகவும் ராஜதந்திரம் உள்ளவர்களாக ஆக்குகிறேன் என்று. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 5/6/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போதைய ஈஸ்வரிய குழந்தையும் வருங்காலத்தில் ராஜகுமாரனாக ஆகக்கூடியவர்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் யாசிக்கவும் கூடாது. கேள்வி: உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் வேண்டியதில்லை. பதில்: அநேக குழந்தைகள் நினைக்கிறார்கள் வைபவங்களின், அதாவது உபகரணங்கள், பொருட்கள் ஆதாரத்தில் உடல் நலம் சரியாக இருக்கும் என்று. ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இங்கே நீங்கள் பொருட்கள் மீது ஆசை வைக்கக்கூடாது. வைபவங்களால் உடல் நலம் சரியாகாது. உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்காக நினைவு யாத்திரை வேண்டும். குஷி போன்ற டானிக் பேர் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் குஷியாக இருங்கள், நஷாவில் இருங்கள். யஜ்ஞ சேவைக்காக ததீசி முனிவரை போல் எலும்பு தேய சேவை செய்தால் உடல் நலம் சரியாகிவிடும். ஓம் சாந்தி. பாபா செய்பவர் செய்விப்பவர் எனப்படுகிறார். நீங்கள் ராஜகுமாரர்கள். உங்களுக்கு இந்த சிருஷ்டியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நஷா இருக்க வேண்டும். சுகம், சாந்தி, இந்த 2 சொற்களைத்தான் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய புத்தி எவ்வளவு விசாலமாக வேண்டும். இதில் குறுகலான புத்தி செல்லக்கூடாது. மேலும் தந்தை கூறுகிறார், தினந்தோறும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீங்கள் இறைவனின் குழந்தைகள், பாபாவை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களை உங்களை கூட ஆக்கிக்கொண்டே இருங்கள். நீங்கள் இதையும் அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள் விமானம் உள்ளது, கார்கள், மாளிகைகள் உள்ளன, இதுவே சொர்க்கம் என்று. இந்த உலகமே அழிந்துவிடப் போகின்றது என்பதை அவர்கள் உணரவில்லை. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். அணைகள் முதலியவற்றை கட்டுகிறார்கள். பாருங்கள், யுத்தத்திற்கான பொருட்களை அவ்வளவு எடுத்துக்கொண்டுள்ளனர். இவை ஒருவர் மற்றவரை அழிப்பதற்கு கூடியவை. அனாதைகள் இல்லையா? எவ்வளவு சண்டை சச்சரவுகள் செய்கின்றனர், கேட்கவே வேண்டாம்.
எவ்வளவு குப்பைகள் நிறைந்துள்ளன. இதுதான் நரகம் எனப்படுகிறது. சொர்க்கத்திற்கோ மிகுந்த மகிமை உள்ளது. பரோடாவின் மகாராணியிடம் கேளுங்கள், மகாராஜா எங்கே போய்விட்டார் என்று, சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்வார். சொர்க்கம் என சொல்லப்படுவது ஏது? இது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பயங்கர இருள்! நீங்களும் பயங்கர இருளில் இருந்தீர்கள். இப்போதுதான் பாபா உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தியை கொடுத்துள்ளார், புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே பாபா கடிதங்களில் எழுதுகிறார், செல்லமான ஆன்மீக குழந்தைகளே, இப்போது ஸ்ரீமத் படி நடந்து மகாரதியாக ஆவீர்கள். ஆனால் அரசகுமாரர்களாக நிச்சயம் ஆகிவிடுவீர்கள். உங்களது நோக்கம் குறிக்கோளே இதுதான். யாரையாவது அமரலோகவாசியாக ஆக்க வேண்டும். பாபா தைரியமும் அதிகமாகவே தருகிறார். தாரணை செய்யுங்கள். சேவை செய்பவர்களுக்கு ஒருபோதும் இந்த நினைவு வரக்கூடாது, நாம் இவ்வளவு கொடுத்தோம், அதன் மூலம் அனைவருக்கும் பாலனை நடைபெறுகிறது என்று. இது இந்த நினைவு அகங்காரத்தில் கொண்டு சேர்த்துவிடும். கொடுப்பவர் தந்தைதான். வரதானம் பிராமண வாழ்க்கையில் பாபாவிடமிருந்து ஒளி கிரீடம் பெறக்கூடிய மகான் பாக்கியவான் ஆத்மா. ஸ்லோகன்: உங்களது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலம் இச்சைகளின் வசமாகி கவலையுற்ற ஆத்மாக்களின் கவலையை போக்குங்கள். ஓம் சாந்தி. அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா.
தந்தை உதவி இறுதி வரையிலும் கிடைத்திடுமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.